அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட ஒரு சில சந்தேகம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ என்ன அப்படின்னா, TNUSRB எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, ஸோ சிலபஸ் வந்து நியூ சிலபஸாக ஓல்டு சிலபஸாக, சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எந்தெந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகுது, ஸோ நம்ம எந்தெந்த லெசன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், ஸோ அதே போல் நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான ஒரு சில சந்தேகம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி, சிலபஸ் வந்து நியூ சிலபஸாக ஓல்டு சிலபஸாக, சிலபஸ் வந்து எப்போ ரிலீஸ் அதாவது சிலபஸ் வந்து எப்போ வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக TNUSRB எக்ஸாம் பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக ஒரே சிலபஸ் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் 2020 கடைசியாக வந்து 2020 தான் ரிட்டன் எக்ஸாம் நடைபெற்றது. ஸோ அந்த எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே சிலபஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்டிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதே சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய 2022 எக்ஸாமோட ரிட்டன் எக்ஸாமோட சிலபஸ் கூட இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானது. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நியூ சிலபஸாக ஓல்டு சிலபஸா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஏன்னா இந்த 2020 ரிட்டன் எக்ஸாம் நடைபெற்றது. இந்த 2022க்கு புக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தால் நம்ம வந்து நியூ சிலபஸ் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் 2020 இதே புத்தகம் தான் அப்படிங்கும்போது நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுன வாய்ப்பு 99% கிடையாது. இந்த சிலபஸ் மட்டுமே படிங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்ற வரையும் நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ஸ்டடி பிளான் கொடுங்க சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? முந்தைய வீடியோ பதிவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளானை பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை வாட்ச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானோட PDF ஃபைல் கூட நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த லெசனுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதே போல் ஒரு சிலர் கேட்குறீங்க, சார் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கொஷின்ஸையும் புக் பேக் கொஷின்ஸையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய லெசன் மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படி கிடையாது. பாக்ஸ் கொஷின் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷினையே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், தகவல் பிழை, தகவல் துளிகள் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே எல்லா லெசனுக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல் புக் பேக் பொறுத்தவரையும் 6th to 10th எல்லா லெசனோட எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? அதாவது சரியான விடை, கோடிட்டிடம், பொறுத்துக, சரியாக தவறா, கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே போல் நியூ புக்காக ஓல்டு புக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கம்பல்சரி வந்து நீங்கள் நியூ புக்கே படிங்க. ஓகேங்களா? இப்போ 2020 பேட்ச் எக்ஸாம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து நியூ புக் தான் படித்தேன், ஆனால் நியூ புக்கிலேருந்து கொஸ்டின்ஸை வர கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. TNUSRB எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது அப்போக்கேற்ற சிலபஸை அதாவது இப்போ வந்து புக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி சிலபஸ் வெளியிடுவாங்க. ஸோ அந்த சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் நியூ புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் போலீஸ் எக்ஸாம் அப்படி கிடையாது. காமனாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து TNUSRB கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இந்த 2020 புதிய பள்ளிப்பாட புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் இதை படித்து முடிச்சிட்ட பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 2008 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்களேன். இப்போ படிச்சிங்க இல்லையா? இதே சேம் கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2008 அந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நியூ புக்காக ஓல்டு புக்கா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். அதாவது நியூ புக்கில் என்ன அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னா இருக்கக்கூடிய தகவலை இன்னும் பெரிதாகி கொடுத்துருப்பாங்களே தவிர டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. அடிஷ்னலான கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போகுது நியூ புக்கில். ஓகேங்களா? அதனால் நீங்கள் நியூ புக்கே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அதே போல் சிலபஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம் பாருங்கள். நீங்கள் வந்து தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற வரையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த PDF லிங்க் நான் கொடுக்குறேன். கம்பல்சரி அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஸ்டடி பிளானோட அந்த PDF ஃபைலோட லிங்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கம்பல்சரி அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% இதில் இருக்கக்கூடிய தகவல் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு TNUSRB சம்மந்தப்பட்ட மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அந்த கமெண்ட்டில் இருக்கக்கூடிய தகவல் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு டவுட்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் ஒரு தெளிவான பதில் கொடுத்துறோம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ.